நீங்க என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே. உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு தோணுச்சுன்னா கேட்கலாம். எல்லாரும் முன்னாடி கேட்கறதுக்கு கூச்சமா இருந்திருக்கும். அதான் தனியா கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கேளுங்க. அப்போ நீங்க எதுவும் பேச வேண்டாமா? பர்டிகுலரா பேசுறதுக்கு எதுவும் இல்லை. நீங்க ஏதாவது கேட்டா நான் பதில் சொல்லுவேன். ஆஃபீஸ்ல உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஆனா இங்க கல்யாணம்னு யோசிக்கும் போது. உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லையா? உங்க மனசுல என்ன இருக்கோ அதை ஓப்பனா சொல்லுங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இங்க பாருங்க, டோன்ட் கால் மீ சார், ஜஸ்ட் ஸ்ரீகாந்த். ஓகே ஸ்ரீகாந்த் சார். மறுபடியும் சாரா? கொஞ்சம் டைம் ஆகும், மாத்திக்கிறேன் ஸ்ரீகாந்த் சார். இந்த கல்யாணத்துல உங்களுக்கு மனப்பூர்வ சம்மதமா? நான் தியா கூட பழகும்போது அவ தான் என்னோட உலகம்னு ஃபீல் ஆகுது. கரெக்டா சொன்னீங்க. என் உலகம் வந்து யாதான். அவளுக்காகவாவது நம்ம 2 பேரும் ஒன்று சேரணும். துளசி ஆண்டி, துளசி ஆண்டி, நம்மளோட ரங்கம்மா பாட்டி இருக்காங்கல்ல, அந்த பாட்டி என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? இனிமே நான் உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு கேட்க சொன்னாங்க. இனிமே என்ன அம்மான்னு தான் கூப்பிடணும். ஆனா எங்க அம்மா என்னை விட்டு போயிட்டாங்களே. அந்த மாதிரி நீங்களும் என்னை விட்டு போயிட மாட்டீங்கல்ல? இல்லடா குட்டி. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். மா, வாங்க லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன் சாமி. கடவுளோட அருளாலையும் உங்களோட ஆசீர்வாதத்தாலையும் என் பொண்ணு துளசிக்கு ஒரு நல்ல சம்பந்தம் அமைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம்மா. உங்க கவலையெல்லாம் தீர்ந்துருச்சுல்ல? ஆமா சாமி, அதான் என் பொண்ணு பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போலான்னு கோயிலுக்கு வந்தேன். பேஷா பண்ணிடலாமா? இந்தாங்க. கொடுங்க. துளசி நாமதேயசே சகுடும்பானாம் க்ஷேம தைரிய விஜய வித்யபல ஆயுள் ஆரோக்கியஸ்வர்யானாம் ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீயாயே ஓம் ஷாமாயே ஓம் சுபக்ரியாயே தீர்க்க சுமங்களே பவ சர்வாபிஷ சித்திரஸ்து சகல ஐஸ்வர்ய அபிவிருத்திரஸ்து. இந்தாங்கம்மா, இது அம்பாளுக்கு சாத்தின புடவை. உங்க பொண்ணுகிட்ட கொடுத்து கல்யாணத்தன்னைக்கு கட்டிக்க சொல்லுங்கம்மா. கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அம்பாலோட பூரண அனுகிரகம் எப்பவும் உங்களுக்கு உண்டு. இந்தாங்கம்மா, சந்தோஷமா போயிட்டு வாங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். அம்மா தாயே. ஆமா தலைவா, சொல்லுங்க தலைவா. சொல்லுவேன். அப்புறம் நீங்களாம் பொறாமப்படக்கூடாது. இல்ல இல்ல, பொறாமையெல்லாம் பட மாட்டோம். சத்தியம் தலைவா. சத்தியம் தலைவா. சொல்லுங்க சொல்லுங்க. அவளை பாக்குற முத நிமிஷத்துல
அப்படியே நான் வானத்துல பறக்கணும்டா. ஆ? வானத்துல பறக்கணுமா? அதுக்கு நீங்க பாராசூட் கட்டிக்கிட்டு தான் குதிக்கணும். டேய், சொல்ல முடியாது போங்கடா. உங்களெல்லாம் மதிச்சு சொன்னா பாரு, தலைவரே, என்ன அடிக்கணும். எதுக்குடா சிரிக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க தலைவா. சரி சொல்றேன், சிரிக்க கூடாது. ஓகே தலைவா. அவளை நான் 2வது முறையா பாக்குறப்ப மழை கொட்டணும்டா. வேற மாதிரி. அந்த மழை எனக்கே எனக்குன்னு மட்டும் பெய்யணும். பாத்தியாடா? ஆனா அதுல தண்ணியே இருக்க கூடாது. அப்புறம் அவளை 3வது முறை பாக்குறப்ப கெட்டி மேல சத்தம் கேட்கணும்டா. இதெல்லாம் நடந்தா மட்டும்தான் எனக்கு கல்யாணம். இதெல்லாம் சீக்கிரம் நடக்கணும். தலைவரே, விருப்பம் இல்லைன்னா நேரா சொல்லிடுங்க. அதுக்கு எதுக்கு இப்படி சுத்தி வளைக்கிறீங்க? மழை பெய்யணுமா? அதுவும் இவர் மேல மட்டும் பெய்யணுமா? அங்க மேல சத்தமும் கேட்கணுமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? தலைவரே, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா கல்யாணமே வேணாங்கிற மாதிரில இருக்கு. நீங்க இந்த ஜென்மத்துல பார்ட்டி கொடுக்க மாட்டீங்க. நீங்க வேணா பாருங்க, எனக்குன்னு பிறந்தவ என்ன பார்க்கும் போது நான் சொன்ன எல்லாம் நடக்க